மேகலை வெளியே வந்து பாக்குறா பாருங்க. நல்ல வேளை துளசி, கார் எடுத்துட்டு இப்படி மறைமுகமா வர சொன்னீங்க. இல்லனா அவன் நம்மள பாத்துருப்பாள்ல. அவளுக்கு கழுகு கண்ணு, எப்படி பாக்குறா பாருங்க. ஏன் துளசி, ஒருவேளை ஜனனி உள்ள போய் சொல்லிருப்பாளோ? இல்ல, சொல்லிருக்க மாட்டா. எப்படி சொல்றீங்க? ஒருவேளை அவ சொல்லிருந்தா இவ வெளியே வந்து பாத்திருக்க மாட்டா. சொல்லாம இருந்ததுனாலதான் இவளுக்கே டவுட் வந்து வெளியே வந்து தேடுறா. அவ போய் செயினை போட்டிருப்பாங்கிறீங்க, அது ஒரு பயந்தாங்குழியாச்சு. அதெல்லாம் அவ பண்ணுவா, பாத்துக்கலாம். பாப்போம். வெளியில யாரும் இல்லதான், ஆனாலும் ஏதோ எனக்கு உன் மேல முழுசா நம்பிக்கை இல்ல. சரி சொல்லு, இப்ப நீ என்ன விஷயமா வந்த? அதான் சொன்னனே மேகல, தாச பாத்துட்டு போலான் தான் வந்தேன். நல்லா அவன் தூங்கிட்டு இருக்கானே. சரி மேகல, அவன் தூங்கட்டும், நான் கிளம்புறேன். ஏ, தாச பாத்துட்டு போலான்னு தானே வந்த? அப்படிதான் வந்தேன். நீ வேற ரொம்ப சந்தேகப்படுற, எதுக்கு வம்பு? அதான் நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன். அந்த செயினை தாஸ் பேண்ட்ல போட்டாச்சு. ஜனனி, ஜனனி, எங்க போனீங்க? வந்துட்டா. என்னாச்சு? சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா? செஞ்சிட்டேன் துளசி. ஆனா மேகலைக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன டவுட்டோட கேள்வி கேட்டுட்டே இருந்தா. ஏன், நீ எதுவும் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டியா? இல்ல சிவா, நான் கிளியரா தான் பேசினேன். ஆனா அவ நான் போனதுல இருந்தே நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த, யார் கூட வந்தன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. சிவா, அவ கேடிதானே, அது மட்டும் இல்ல, அவ பெரிய இன்டெலிஜென்ட்டும் கூட. அவ சந்தேகப்படாம இருந்தாதான் ஆச்சரியம். ஆமா ஆமா, அவ சந்தேகப்பட்டதுனால ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அவ வெளியே யாராவது நிக்கிறாங்களான்னு பாக்குறதுக்காக வந்தாளா? அந்த கேப்ல தான் நான் செயின் எடுத்துட்டு போய் தாஸ் பேண்ட் பாக்கெட்ல போட்டுட்டேன். வெல்டன் ஜனனி. ஜனனி, நீ பண்ணதுல ஒரே ஒரு உருப்படியான காரியம் இதுதான். சிவா. சரி, ஓகே சிவா, இந்த தகவலை இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க உடனே சொல்லிடுங்க. ஓகே. சரி, இந்த பேண்ட்ல ஏதோ செயினை போட்டேன்னு சொன்னீங்க, அந்த பேண்ட் என்ன கலரு? அது பிளாக் கலர் பேண்ட். பிளாக். யோ, இத கொண்டு போய் வைங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹாய், நான் சிவா பேசுறேன். சொல்லுங்க சிவா. இன்ஸ்பெக்டர், நேற்று ராத்திரி எங்க வீட்டுல ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன பேட் இன்சிடென்ட் சிவா? இந்த மேகலையோட தம்பி தாஸ் இருக்கான்ல. ஆமா. அவன் மிட் நைட்ல செவரேறி குதிச்சு எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான். அப்படியா? இடியட், அவன் எதுக்கு அப்படி பண்ணா? குடிகாரப்போய குடிச்சிருந்தான் சார், அதான் அப்படி பண்ணிட்டான். நாங்களும் அவனை திட்டி அமிச்சிட்டோம். என்னாச்சு அப்புறம்? பட் இன்னைக்கு காலையில தான் அம்மா சொன்னாங்க, அவங்களோட 10 பவுன் செயின் ஒன்று காணுமா. எனக்கு என்னமோ அவன் தான் எடுத்துருப்பானு சந்தேகமா இருக்கு இன்ஸ்பெக்டர். வாய்ப்பு இருக்கு சிவா, நான் உடனே போய் மேகலை வீட்டுல செக் பண்றேன். சார் சார், இன்னொரு விஷயம். சொல்லுங்க சிவா. அவன் வரும்போது ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் ஒரு மெரூன் கலர் ஷர்ட்டும் போட்டிருந்தான். ஓ அப்படியா? அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார், உடனே பண்றேன். ஆனா நீங்க தயவு செஞ்சு உடனே வந்து செக் பண்ணுங்க சார், இல்லாட்டி வித்திர போறான். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். சரிங்க சார், தேங்க்யூ. கான்ஸ்டபிள் சார், என் கூட வாங்க. ஓகேங்க சார். மேகலை வீட்டுல செக் பண்ணணும். சரிங்க சார். சார் நில்லுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், நில்லுங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர், திடீர்னு நீங்க பாட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க? நான் உங்களை விட்டு விலகி போனாலும் விதி போக விடாது போல இருக்கே. நீங்க தேடி வர அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே சார். நீ பண்ணல, ஆனா உன் தம்பி பண்ணிருக்கான்ல. எங்க இந்த தாசு? ஏய் தாசு, எங்கடா இருக்க? இன்ஸ்பெக்டர் சார், என் தம்பி எதுவும் பண்ணல. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்னடா பகல்லே தூங்கிட்டு இருக்க? சார், எப்போ தூங்கினா என்ன சார்? இதெல்லாம் கூட நீங்க உங்க அப்பன்ஸ்ல சேர்த்துப்பீங்களா? ஏய், ஆரஞ்சன்னு வச்சுக்கோ ராஸ்கல்.
பல்லுகளெல்லாம் கலண்டுரும். சார், அவன் கேக்குறதுல என்ன சார் தப்பு? ஏன் பகல்ல தூங்க கூடாதா? சரி, கேள்விய மாத்தி கேக்குறேன். ஏய் தாசு, நேத்து ராத்திரி எங்கடா போன? ஏய் சொல்றான்றல. சார், அவன் நேத்து நைட்டு எங்கேயும் போகல. மேகல, அவன் பதில் சொன்னா போதும், நீ சொல்ல வேண்டியதில்ல. சொல்றா, எங்கடா போன? அது நேத்து நான் எங்கேயும் போலையே சார். முன்னாடி மாதிரி நான் உங்க அக்கா பேச்ச கேப்பேன்னு நினைக்காத. இப்ப செம்ம கோவத்துல இருக்கிற ராஸ்கல். ஒழுங்கா நீ பதில் சொல்லல, எல்லாத்தையும் எடுத்து அடி வெளுத்துருவேன். டேய், நேத்து ராத்திரி நீ எங்கேயும் போகாம அம்பளம் வீட்டுல சௌரியரி குச்சிருக்க. அப்படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஓ, அம்பலத்துக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்காரா? சார், என் தம்பியும் அந்த அம்பலத்தோட பொண்ணு காவேரியும் விரும்புறாங்க. இவன் லவ் சொல்றதுக்காக அவ வீட்டு சுவர் ஏறி குதிச்சிருக்கான். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? லவ் சொல்றதெல்லாம் இப்ப அஃபென்ஸ்ல சேர்ந்துச்சா என்ன? லவ் சொல்றதெல்லாம் அஃபென்ஸா இல்லையான்னு அப்புறம் பாப்போம். அந்த வீட்ல அம்பலத்து ஒய்ஃபோட 10 பவுன் செயினை காணோம். செயின் எடுக்கிறது அஃபென்ஸ் இல்லையா? நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்லக்கா. சார், என் தம்பி ஒண்ணு அப்படிப்பட்டவன் இல்ல. அவன் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. என் தம்பி யார் பொருளுக்கும் ஆசைப்படுறவன் இல்ல.